விஜய் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டாரு. சரி. அதனால கொடுக்க தான் செய்வாங்க. அதை நம்ம கொடுக்க கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்க பேப்பர் வைஸா கேட்பாங்க. உங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க சொல்றதெல்லாம் என்னன்னா டிஃபென்ஸ் விஷயத்தை பயன்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வருது. ஆனால் என்ன கேட்குறாங்கலாம் நமக்கு தெரியல. ஓகே. வெளியில் பேசப்படுற செய்திகள் வந்து டிஃபென்ஸோட முத்திரையை தவறுதலாக பயன்படுத்திட்டாருன்னு சொல்கிறாங்க. நிறைய காட்சிகள் வந்து சண்டை காட்சிகளில் நிறைய, அதாவது வந்து என்ன சொல்கிறதுன்னா ரத்தம் பீறிட்டு அடிக்கிற மாதிரி நிறைய காட்சிகள் இருக்குது, வன்முறை காட்சிகள் நிறையா இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லி மேற்கோள் காட்டி இதெல்லாம் நீங்கள் சரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி இவங்க சென்சார் போர்டு தரப்பில் சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க. 2 பேரில் யாராவது ஒருத்தர் வெளியில் வாயை திறந்து பேசினா தான் தெரியும். 2 பேருமே பேச மறுக்கிறாங்க. பேச மறுக்கிற போது நம்மளா ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் பேசுகிறோம். ஓ விஜய்க்கு இப்படி இருக்குதோ அப்படி இருக்குதோன்னு சொல்லிட்டு. நான் எந்த பார்வையில் நான் பார்க்குறேன்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து ஏற்கனவே சொன்னாங்க, இவர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இருக்கிறாரு, அடுத்து அவர் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு, அது வரும்போது பாருங்க அவருக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுப்பாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொன்னார். தீர்க்கதரிசி போல சொன்னார். அது உண்மையிலேயே உள்ளது தான். உங்களுக்கு ஒரு அரசை நம்ம எதிர்த்து பேசுகிறோம் அப்படின்னா அந்த அரசு வந்து நம்மளுக்கான நெருக்கடியை கொடுக்க தான் செய்யும். அதெல்லாம் எதிர்கொண்டு தான் ஒரு அரசியல் கட்சி மேலெழும்பி வரணும். விஜய் அவர்களுக்கும் அதே போல் ஒரு அரசியல் அழுத்தத்தை கொடுத்தாங்கன்னா அதை எதிர்கொண்டு தான் ஆகணும். அவர் விஜய் எதிர்கொண்டு தான் ஆகணும், அவங்க கட்சி எதிர்கொண்டு தான் ஆகணும். அரசியல் நடவடிக்கையை நம்ம எதிர்த்து நடவடிக்கையின் மூலமாக தான் அதை எதிர்கொண்டு வரணும். இதில் வந்து அரசியல் அழுத்தம் இருக்குதா இல்லைன்னா இருக்க தான் செய்யும். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை.